ஐயோ மெதுவா இங்க புரட்டி எடுத்து இங்கதான் சரியா போயிடும். அது சரி பானு, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் தான் உங்க கண்ணில் படாம ஒரு மூலையில ஒழிஞ்சுக்கிட்டேனே. ஒரு பாவம் அறியாத நீங்க என்னால அடியும் அதையும் வாங்கினீங்க. நீங்க வேதனைப்படுறத பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல கதையா இருக்க. என் கண் முன்னாடி உன்னை ஒருத்தன் கொடுமைப்படுத்தின அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன பேடி பாயலா? இன்னைக்கு உங்களுக்கு நடந்தது எதிர்பாராத ஒரு சம்பவமா இருந்தா அதை மறந்துடலாம். ஆனா அந்த கும்பல் நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால எந்த நேரத்துல உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். எனக்கு துணையா இருக்கிறதுனால போலீஸ்காரங்க உங்க பேங்க் உத்தியோகத்துக்குள்ள வைக்கலாம். அதனால தயவு செஞ்சு சீக்கிரமா என் வீட்டை காலி பண்ணி நீங்க வேற வீட்டுக்கு போயிடுங்க. அப்படியே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் அந்த ரோடு கும்பல் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. அதனால எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த வீட்லயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். கையை நீடுங்க. அறிமுகம் இல்லாத நீ எப்பவும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம எனக்கு இவ்வளவு சேவை செய்யற. உன்னை எப்படி தேங்க் பண்றதுன்னு எனக்கு தெரியல. God bless you my child. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். Thank you. பானு, சக்கரவர்த்தி, இந்த நேரத்துல இங்க வந்து யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க? உனக்காகத்தான். எனக்காகவா? அப்படின்னா காலையிலேயே நீங்க என்ன பின்தொடர்ந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. எதுக்காக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? குனிஞ்சு நிமிர முடியாத வேலைன்னு சொன்னியே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். ஓ, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உன்னத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. எதுக்காக இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யற? பேப்பர்ல விளம்பரம் பார்த்து நானா தான் இந்த வேலையை தேடிக்கிட்டேன். வாரத்துல ஒரு நாள் அந்த அம்மாவோட துணிமணிகளை துவைச்சு போட்டு குளிப்பாட்டி விட்டு மாதா கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். மற்றபடி சில்லறை வேலைகளை பார்த்து கொடுத்துட்டு ராத்திரி 9 மணிக்கு தான் வீடு திரும்புவேன். பார்ட் டைம் ஜாப். மாதம் 1000 ரூபாய் சம்பளம். இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எங்க அண்ணன் பூபதி உயிரோட இருக்கும்போது அவன் கொடுத்த தொல்லைகளுக்கு அளவே இல்லை. அவன் செத்த பிறகும் என்னை சாகாம சாகடிச்சிட்டான். நான் செஞ்சுட்டு இருந்த மாடலிங் தொழிலும் போச்சு. கை நிறைய எவ்வளவோ சம்பாதிச்சேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்குன்னு பேங்க்ல ஒரு பைசா கூட போட்டு வைக்க சந்தர்ப்பமே கிடைக்கல. ஏன் அப்படி? எங்க அண்ணன் எனக்கு விட்டுட்டு போற சொத்து 4 பக்கமும் கடன். அந்த கடனை எந்த ஜென்மத்துல எப்படி தீர்க்க போறேன்னு எனக்கே தெரியல. சுத்தி இருக்கிற உலகம் என்னை தீண்டு தகாத மாதிரி பாக்குது. என்னால வாழவும் முடியல, சாகவும் வழி தெரியல. இப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. பானு, வாழ்க்கைன்னா மேடு பள்ளங்கள் வரத்தான் செய்யும். அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். இந்த உலகம் என்ன கொலைக்காரின்னு சொல்லுது. அந்த மனவேதனைதான் என்னால தாய்க்க முடியல. வெளிவட்டாரத்துல உன்னை பத்தி இப்படி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு இருக்கிறது என்னமோ உண்மைதான். இந்த களங்கத்தை போக்குறதுக்கு உனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்ய நான் தயாரா இருக்கேன். நீ உண்மையிலேயே நிரபராதின்னா முதல்ல நீ என்ன நம்ப வைக்கணும். நான் நிரபராதி. உங்களை எப்படி நான் நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பானு, தெய்வத்துக்கு முன்னாடி நீ கற்பூரத்தை ஏத்தி பூபதி நீ கொலை பண்ணலன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கூட. நான் நம்புறேன்.
முன்னால சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் பூபதியை கொலை பண்ணல. பானு, உனக்கு அக்னி பரீட்சை வச்ச உன் உள்ளங்கையில மட்டும் இல்ல, உன் உள்ளத்திலையும் தீக்காயங்கள் ஏற்படுத்திட்டேன். உங்களை மாதிரி ஒரு நல்ல இதயத்தை என்னால நம்ப வைக்க முடிச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பானு, நீ எவ்வளவு சொன்னாலும் என் மனசு கேட்கல. ஒரு உண்மையை வரவழைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை நான் கொடுத்துட்டேன். இந்த வழக்கை பொறுத்தவரை தண்டனை கொடுத்து வந்த அபராத தொகையும் கட்டணும். கையை நீட்டு தரேன். அப்படியா? எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லுங்க, கையை நீட்டுறேன். நீ எவ்வளவு கேட்டாலும் தரேன். கையை நீட்டு. உங்க அரவணைப்புல எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. இருந்துக்கிறது என் வாழ்க்கையில நமக்குள்ள ஏற்பட்ட இந்த உறவு தீபகற்பமா பிரகாசிக்குது. இந்த அபரை நிதியத்துல நீங்க ஏத்தி வச்ச தீபம் என்றும் நிரந்தரமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அணைச்சிட மாட்டீங்களே? நிச்சயமா அந்த தீபத்தை அணைக்க மாட்டேன். இந்த தீபத்தை அணைக்காம விட மாட்டேன். போஸ்ட் இந்த வீட்டுக்கா? மிஸ் பானு, நம்ம 10 சாந்தி காலனி. அடுப்படு ஆச்சரியமா இருக்கு. எங்க இருந்து? இந்தியன் பேங்க் சாந்தோம் பிரான்ச். கனமா இருக்கு. என்ன பண்ணலாம்? பிரிக்கலாமா? பிரிக்கலாம். மேடம், எங்களுடைய வங்கியில் தங்களுடைய அக்கௌண்டை முடித்துக் கொண்டதால் தங்களுடைய பாஸ்புக்கை இத்துடன் அனுப்பியுள்ளோம். பெற்றுக்கொள்ளம்பா. என்ன பாஸ்புக்? பானு பேர்ல அக்கௌண்டா? மிஸ் பானு பேர் கரெக்டா தானே இருக்கு? கோட் நம்பர் 123. என்ன எவ்வளவு அமௌண்ட் வச்சிருந்தான்னு பார்ப்போம். காட், போன மாசம் வரைக்கும் சேமிப்பு 3,09,635. எப்பா, இந்த வீடு சுத்துதா என் தலை சுத்துதா? இவ்வளவு பாம்புன்னு நினைச்சு தாண்டவும் முடியல, பழுகு நினைச்சு மிதிக்கவும் முடியல. ஹாய் சக்கி. ஹாய். நான் உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க நோன்னு சொல்லாம ஏத்துக்கணும். சாரி, நான் யார்கிட்டயும் பிரசன்டேஷன் வாங்கி பழக்கம் இல்ல. இத பாருங்க, இனிமே நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? நீங்க கொடுத்தா நான் வாங்கிக்கணும், நான் கொடுத்தா நீங்க வாங்கிக்கணும். இன்னில இருந்து we are 2 in 1. எனக்கு பிடிச்ச கலர்ல உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க. only a shirt? தங்க மோதிரமே வாங்கி உங்க விரலுக்கு போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா அதுக்கு வசதி இல்லையே. என் சக்திக்கு முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. ப்ளீஸ் வாங்கிங்க. ஏன் பானு போய் சொல்ற? நீ விரும்பினா உன் வசதிக்கு எனக்கு ஒரு அம்பாசிடர் கார் வாங்கி பிரசன்ட் பண்ணலாமே. அம்பாசிடர் கார் என்ன? அதெல்லாம் சாதாரணம். ஃபாரின் காரே வாங்கி தந்திருப்பேன். அதுக்கு மனம் இருக்கு, ஆனா பணம் இல்லையே. ஏன் இல்ல? பேங்க்ல லட்சக்கணக்குல பணம் போட்டு வச்சிருக்கல, அதை எடுக்க மனம் இல்லைன்னு சொல்லு. என்னது? பேங்க்ல நான் பணம் போட்டு வச்சிருக்கேனா? அதுவும் லட்சக்கணக்குல? அருமையான கற்பனை. இந்த பாஸ்புக் உன் பேர்ல இருக்கு. இது கூட கற்பனையா? என் பேர்ல பாஸ்புக்கா? சாந்தோம் பிரான்ச் இந்தியன் பேங்க்ல லட்சக்கணக்குல பணம் போட்டு வச்சிருக்கே, உன் பாஸ்புக். நீயே பாரு. மை காட், என் பேர்ல என் விலாசத்துல எனக்கு தெரியாம இவ்வளவு பணத்தை யார் போட்டு வச்சிருக்காங்க? யாரா? நீதான். சக்கரவர்த்தி. நல்ல வேளை நீ வீட்டுல இல்லாதப்ப இந்த லெட்டர் வந்தது. இல்லன்னா இதையும் நீ மறைச்சு வச்சிருப்பல. இது அபாண்டமான போய். உனக்குன்னு ஒரு பைசா கூட பேங்க்ல சேமிச்சு வைக்க முடியலன்னு நேத்து என்கிட்ட சொன்னியே,
அதுதான் பட்டமான போய். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? இந்த மாதிரி ரெட்ட வாழ்க்கை இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடுன்னு நினைக்கிறேன். கோவில்ல பொய் சத்தியம் வேற பண்ண, அதையும் நான் நம்பின பாரு. ஸ்டாப் இட். என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஆண்களுக்கு உள்ள அவசர புத்தியில என் மேல குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே போறீங்களே, இது கடவுளுக்கே பொறுக்காது. கையும் களவுமா பிடிபட்ட பிறகு இன்னும் என்ன விசாரிக்கணுங்கிற? யார விசாரிக்கணுங்கிற? உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். உங்க மேல சத்தியமா சொல்றேன், இது என் பாஸ்புக் இல்ல, எனக்கு எந்த பேங்க்லயும் சேமிப்பு இல்ல. இருக்குன்னு நிரூபிச்சுட்டா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீ செஞ்ச கொலைக்கு ஏற்கனவே உனக்கு தண்டனை காத்துட்டு இருக்கு. இதுல நான் வேற உனக்கு தண்டனை கொடுக்கணுமா? என் கூட வா, உன் பகல் வேஷத்தை கலைக்கிறேன்.